மக்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏர்போர்ட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. சரியா? தொடர்ச்சியாக ஃப்ளைட்டுகள் போய்கிட்டே இருக்கு. இப்போது என்ன நடக்குது நண்பா? ஃப்ளைட்டுகள் தொடர்ந்து போனாலே ஏர்போர்ட்டில் தொடர்ச்சியாக லவுஞ்சுகள் உருவாகுது. சில ஏர்போர்ட்ஸில் 2 லவுஞ்சுகள் கூட இருக்குது. அங்கே நம்ம கூட்டத்தையும் பார்க்குறோம், எல்லாருக்குமே கார்ட்ஸ் இருக்குது. அந்த லஞ்சுக்கெல்லாம் சாப்பாடு ஒத்து கொடுக்குற ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் பற்றி. பிஸ்னஸ் நல்லதாக இருக்குது, ஆனால் மோசமான விஷயம் என்னென்னா இது முழுக்க ஆஃபர் ஃபார் சேல் தான். 2007 ஒரு கம்பெனி ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் லிமிடெட் ஏர்போர்ட்ஸில் இயங்கும் குவிக் சர்வீஸ் கம்பெனி FAB, அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிராண்டிங் இல்லையா 117 பார்ட்னர்ஸ் அண்ட் இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ் உள்ளன. எஸ்ஏத் இந்தியா மற்றும் மலேசியா ட்ராவல் QSR யூனிட்ஸ்களை இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. ட்ராவல் QSR இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, அதாவது வேகமாக பயண சூழலுக்கு ஏற்றவாறு சாப்பாடு மற்றும் பானங்களை வழங்கும் பிராண்டுகள். வீண் நேரம் இல்லாமல் பயணிகள் விரைவில் வாங்கி போக ஏற்றதாக இருக்கும். QSRனா ஏற்கனவே தயாரித்து அல்லது விரைவில் சமைத்து சுட சாப்பாடு கொடுப்பது. அதுதான் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். உதாரணமாக மெக்டானல்ட்ஸ், KFC மாதிரியான கடையை எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் QSRன்னு சொல்கிறாங்க, விரைவாக சமைத்து தர்றது. ஃபைன் டைனிங் எதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா பிரியாணி, பனீர் சாப்பாடெல்லாம் அரை மணி நேரம் கழித்து வந்து சேரனா அதுக்கெல்லாம் ஃபைன் டைனிங்னு பேர். அது ஒரு அலாதி அனுபவம். ஆனால் இது வேறு ஊட்டி போகிறீங்கன்னா இட்லி வடை ஸ்டேஷனில் தந்து அனுப்புகிற மாதிரி. ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் லிமிடெட்னு பிஸ்னஸ் என்னென்னா, ஏர்போர்ட்ஸ்களில் அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் ப்ரைமரி பிஸ்னஸ் கிளாஸ் பயணிகள், ஏர்லைன் லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ், சில குறிப்பிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கு அணுகக்கூடிய வகையில் பிஸ்னஸ் மாடல் அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸும் இருக்கின்றன. இவர்கள் எங்கெங்கே இருக்காங்க? 14 ஏர்போர்ட்ஸ்களில் இயங்குகிறார்கள். அதில் மலேசியாவில் 3 ஏர்போர்ட்ஸ்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் டெல்லி ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட், பெங்களூர், ஹைதராபாத், கல்கத்தா, சென்னை இப்படி தொடர்கின்றன. IBO 7 ஜூலைக்கு திறக்க போகிறது. 9ஆம் தேதி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அலாட்மெண்ட் 10ஆம் தேதி வரும். ரீஃபண்ட்ஸ் ஒரு ஷேர்ஸ் டெலிவரி 11ஆம் தேதி. அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது, அதனால் 14ஆம் தேதி லிஸ்டிங் நடக்க போகிறது. சரி, வாங்க இப்போது பேசலாம் வால்யூவேஷன், ப்ரைஸ் பாண்ட் மற்றும் சிறு விவரங்கள் பற்றி. கம்பெனிக்கே சொல்கிறாங்க ஃபேஸ் வேல்யூ ஏற்கனவே ப்ரீ ஸ்பிளிட் ஆகிவிட்டது. ப்ரைஸ் பாண்ட் 1045 முதல் 1400 வரை. லாட் சைஸ் 13 வைக்கிறாங்க, லக்கி நம்பர் போலவே. ஆஃபர் ஃபார் சேல் OFS, அதாவது 2000 கோடி ரூபாய் எடுக்க போகிறாங்க. அதனால் ஒரு காசும் கம்பெனிக்கே போகாது. முழு பணமும் ஷேர் விற்கிற ஷேர் ஹோல்டருக்கே போக போகிறது. அவங்க வயரில் தான் போக. 1 ரூபா கூட கம்பெனிக்குள்ளே வரமாட்டேங்குது. ஸோ QIBக்கு 50% ஒதுக்கிட்டு இருக்குது. ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35%, HNIக்கு 15% நாம் அப்ளை பண்ணுறோமா? இந்த ரீடெயில்காரர்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா ப்ரைஸ் பேண்ட் விவரங்களை பார்த்துடலாம். ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் 2 லட்சத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்கன்னா மொத்தம் 13 லாட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். SSP Group, SSP Financing, SSP Sanjana Textiles, Sanjana Bhai Airlines, இதெல்லாம் SSP குரூப்போட கம்பெனிகள்லாம். அவங்க சொல்கிறாங்க, இப்போது நாங்கள் டைல்யூட் பண்ணுறோம் அப்படின்னா 100% கம்பெனிக்கே இருந்தால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. இந்த பணம்லாம் யாருக்கு போகுது? ப்ரொமோட்டருக்கே. ஏன்னா வெளியில இருந்து யாரும் இப்போது வரல. முழுக்க ப்ரொமோட்டருக்கே தான் இந்த கம்பெனி இருக்குது. எம்ப்ளாய்க்கு ஒரு குவாட்டா கொடுத்துருக்காங்க. சரி, பரவாயில்ல. இப்போ வரைக்கும் ஆங்கர் இன்வெஸ்டர் டேட்டா வரல. சரி, வாங்க இப்போது பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். எவ்வளோ சம்பாரிச்சாங்க, எவ்வளோ இழந்தாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபுல் இயர் நல்லா இருக்குது. ஆசெட்ஸ் பற்றி பேசணுன்னா 1300 கோடி, 1700 கோடி அப்படின்னா 400 கோடி வளர்ச்சியாக. இப்போது ரெவென்யூ பார்த்தா 1100 கோடி, 350 கோடி வளர்ச்சியாச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் 1760 கோடி ஆகி 300 கோடி வளர்ச்சி ஆயிடுச்சு. சேல்ஸ் பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, ரெவென்யூ நல்லா இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தா 1200 கோடியில் 250 கோடி லாபம். அதாவது மொத்தம் 22% பேக்ட் மார்ஜின் வச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் சுமார் 300 கோடி லாபம், 20% பேட் மார்ஜின். அதுக்கப்புறம் மீண்டும் 380 கோடி, 21% பேட் மார்ஜின். அப்படின்னா மார்ஜின்ஸை 20%க்கு போடல. இது ரொம்பவே நல்ல விஷயம். நல்ல மார்ஜின் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பார்க்கணுன்னா QSR பிஸ்னஸில் மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கும். சேலரி, மெட்டீரியல்ஸ் காஸ்ட், வாடகை, மின்சாரம் இதே மாதிரி செலவுக்கு இருக்கே
நீங்கள் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸை பாருங்கள், டிவ்யானி இன்டர்நேஷ்னல், சாஃபயர் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட்? இந்த எல்லா QSR கம்பெனிலையும் மார்ஜின் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. சரி, வாங்க இப்போது ரிசர்வ்ஸ் பக்கம் பார்ப்போம். 650 கோடி, 870 கோடி, இவையெல்லாம் ப்ராஃபிட்டுடன் சேர்ந்து வந்து வளர்றது. அதே போல் EPS 48 என்றாலும் IPO புறம் பார்க்கலாம். EPS 222, 48 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அடிப்படையில் பியூர் கம்பேரிசனுக்கு போகும். இந்த ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் இன் பியூர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், டிவ்யானி இன்டர்நேஷ்னல், சாஃபயர் ஃபுட்ஸ், வெஸ்ட்லைஃப், மெக்டானல்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா, பர்கர் கிங். ஸோ இப்போ ஒன்றா அனாலிசிஸ் பண்ணலாம். EPS வேல்யூவேஷன் எல்லாம் வச்சு ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் பற்றி சொல்கிறாங்கன்னா EPS 27.30 இருக்கும்னு. PE ரேஷியோத்தி பேசணும்னா அதோட ஃபார்முலா என்ன? PE ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. இங்கே டிவேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. கம்பேரிட்டிவ் ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW 34% மற்றவர்களோ 10. ப்ரைஸ் டு புக் வேல்யூ இவங்க எடுத்து வர்றதுல 18 to 22. மற்றவங்க எல்லாருக்கும் அதை விட குறைவு, 18.7, 19.5. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் மேலே இருக்கிற P/BV விலை வச்சு வந்திருக்காங்க. செக்டார் நல்லதாக இருக்குது, ரெவென்யூ நல்ல வளர்ச்சியில் இருக்குது, ஏர்போர்ட்களில் நிம்மதியாக செட் ஆகிட்டாங்க. சென்னை, மும்பை, டெல்லி மாதிரி இடங்களில் நீண்ட கால லீஸ் கான்ட்ராக்ட்லாம் எடுத்திருக்காங்க. ட்ராவல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இண்டிகோட ஷேர் பாருங்க, பாஞ்சு போய்கிட்டே இருக்கு. அதனால ட்ராவல் இண்டஸ்ட்ரியே சுறுசுறுப்பாக இருக்குது. மற்றும் முக்கியமாக இவங்க இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், டொமஸ்டிக் அல்ல. மார்ஜின்ஸ் நல்லாவே இருக்குது. வேல்யூவேஷன் ரீசனபிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இதெல்லாம் முழுக்க OFS தான். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் இஷ்யூ கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மார்ஜின்ஸ் குறைக்க முடியும்னு சொல்லலாம். லாஜிஸ்டிக்ஸ்லேயும் வேலை செய்ய முடியும். ஏர்போர்ட்களை பார்த்தீங்கன்னா புனே ஏர்போர்ட் மாதிரியானவையும் இருக்கு. டெல்லிலேயே இருக்கு 2-3 ஏர்போர்ட்கள். இப்போவில் உள்ள ஜெவர் ஏர்போர்ட் ஸ்டார்ட் ஆகப் போகுது. நவி மும்பையிலும் ஏர்போர்ட் கட்டுறாங்க. அதனால அவங்க கூடவும் நீங்க கான்ட்ராக்ட் பண்ணலாம். 2000 கோடியோட IPO. இது சிறிய IPO இல்ல. இதுதான் டிராவல் ஃபுட் சர்வீசஸ் IPO பற்றிய முழுமையான விரிவான அனாலிசிஸ். மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம்.